ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு, கணவன் மனைவி சண்டை தீர்வதற்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே கணவன் மனைவி சண்டை சீக்கிரமாக தீரும். அது எந்த சக்தி வாய்ந்த மந்திரம், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய கோவிலுக்கு போகிறோம், நிறைய பரிகாரம் பண்ணுறோம், ஆனால் என்னன்னு தெரியல, எங்களுக்கு சண்டைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பிரிந்து வாழ்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. இப்படி கணவன் மனைவி பிரச்சனையினால நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு எளிமையான வழிபாட்டினை நீங்கள் வீட்டிலேயே இருந்து செய்து பாருங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் வராது. இதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே சண்டை கோபம் வர்றது சகஜம்தான், ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வந்தால் அது சரி. ஆனால் சில வீடுகளில் காரணமே இல்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். காலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற நேரம் வரைக்கும் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்திற்குமே சண்டை நடக்கும். எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் சண்டை இருக்கும். அப்படி யார் வீட்டிலலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி கணவன் மனைவிக்கு எப்போதும் சண்டை ஏற்படுறதுனால வீட்டில் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நிலை சரியாவதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வழிபாட்டில் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இதை எப்பொழுது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லா கிழமைகளுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு கிழமைகள் தான். ஆனால் சில கிழமைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமை, பௌர்ணமி நாட்கள், அமாவாசை, இந்த நாட்களில் இந்த வழிபாடை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். வழிபாடு செய்யும் நாட்களில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. சில நேரத்தில் கணவன் வேலைக்கு போயிருக்காருமா, எங்களால் செய்ய முடியல, எப்படின்னா நீங்கள் அவரை மனதில் நிறுத்தி இந்த வழிபாட்டை பண்ணுங்க. அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில். அதே மாதிரி தான் கணவருக்கும். பிரிந்து வாழ்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக சேர்ந்து வாழ்வீர்கள். என்ன பண்ணணுன்றதை பார்த்துடலாம். பூஜை அறையில் உட்கார்ந்து அர்த்தநாரீஸ்வரர் மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை 9 முறை அப்படி இல்லைன்னா 27 முறை நீங்கள் சொல்லிட்டு வரணும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அது நிறைய பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். முக்கியமாக குடும்ப பிரச்சனை தீரும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் மந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன், முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும். சக்தி வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரர் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே அதிகமான புரிதல் இருக்கும், விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். யார் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு தெரியாதவங்களும் இருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிவன் பாதி சக்தி பாதி 2 பேரும் சேர்ந்து ஒரே திருவுருவமாக காட்சி தரக்கூடிய ஒரு கோலத்திற்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். சிவபெருமானுடைய 64 திருவுருவங்களில் ஒன்று தான். ஒரு பாதி ஆணாகவும் மறுபாதி பெண்ணாகவும் இவரை வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. ஒரு முறை முனிவர் பார்வதியை வழிபட மறுத்து சிவனை மட்டுமே வழிபாடு செய்தார். அந்த முனிவர் யாருன்னா
பிருங்கி முனிவர் அப்படின்றவர் பார்வதியை வழிபட மறுத்துவிட்டு சிவனை மட்டுமே வழிபாடு செய்தார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவனை எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கணும் அப்படின்ற வரத்தை பெறுவதற்காக கடுமையான தவம் இருந்தாங்களாம். அன்னையினுடைய கடுமையான தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவருடைய உடல்ல இடது பாகத்தில் அன்னைக்கு இடம் அளித்தார். சிவனும் சக்தியும் ஒன்றுதான், அதுபோல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்தினாரே சொல்லலாம். அந்த வடிவத்தில் தான் முக்கியமாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கின்றார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது திருச்செங்கோடு மலை மீது சுயம்பு மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வரர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கணவனை எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கணும், இணைந்தே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்னை பார்வதி தேவி தவமிருந்து பெற்ற வரம் அப்படின்றதுனால சிவனையும் பார்வதியும் ஒரே உருவமாக இணைந்து இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை மனதார நீங்கள் கும்பிட்டு வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும், கணவனும் மனைவியும் எப்பொழுதும் பிரியாமல் சேர்ந்தே வாழக்கூடிய ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை பௌர்ணமி நாட்களில் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அதிகமான பலன்களை தரும்னே சொல்லலாங்க. அதனால் அனைவரும் தவறாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய நாட்களில் செய்து பாருங்க, பலன்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.